அனைவருக்கும் வணக்கம். சிறை மூவி பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னென்னா, சிறை மூவி வந்து நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்ல கண்ணோட்டமாக இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, சிறை மூவியில் ஒரு பக்கம் லவ் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து குடும்பத்துக்காக சண்டையாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் என்னென்னா, போலீஸ் வந்து கைதியை வந்து ஒரு ஜெயிலேருந்து ஒரு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நடுவில் நடக்கிற கதை தான் இது. ஒரு கைதி இருக்கான்னா, அந்த கைதியை எப்படி நடத்துக்கணும், எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகணும், அதை தான் வந்து போலீஸ் வந்து இது கொடுக்கணும். கைதிக்கு உறுதுணையாக இருக்கிற வேண்டியது தான் போலீஸு. அதுதான் போலீஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கைதி இருக்கான்னா அந்த கைதி வந்து ஆக்ரோஷமாக நடத்தாமல் பாதுகாப்பாக அன்பாக கொண்டு போனால் அவன் கூட அன்பாகவே வருவான் என்றைக்குமே. இந்த படத்தில் ஜட்ஜுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஜட்ஜு அட்வொகேட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வாய்தாவுக்குமே ஒரு கைதியை அழைச்சிட்டு போய் அப்படி சும்மா காமிக்கிறது, அப்படியே போயிட்டு வர்றது, ஆதார் கார்டை காமிக்கிறது, ப்ரூஃப் காமிக்கிறது. அந்த கைதியை வந்து பேச விட மாட்டேறீங்க. கைதி என்ன சொல்ல வரான், அவனுக்கு சைடில் என்ன இஷ்யூ இருக்குது, அவன் சைடில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, உள்ளார சிறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் வந்து ஒரு கைதிக்கிட்ட வந்து நம்ம ஜட்ஜியோ அட்வொகேட்டோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவனும் பேச விடணும். அதை தான் சொல்ல வராங்க. கைதியை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஜட்ஜுக்கு சொல்ல வரேன். ஒரு கேஸ் 5 வருஷமா ட்ரையல் கூட கொண்டு வரல இந்த கோர்ட். அதனால இங்க நீதிபதியா இருக்கேன்னா உங்க 2 பேர்ட்டையும் மன்னிப்பு. படத்தில் கைதி